மாவட்டம் சின்னத்தும்பூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிங்க மகாகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியானது இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகூதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ் மற்றும் சதீஷ். இவர்கள் இருவரும் அப்பகுதியில் ஹோட்டலில் உணவருந்திவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளனர். அப்போது சாஸ்திரி நகர் பகுதியில் எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இவர்களை வழிமறித்து தகராறு செய்துள்ளது. தகராறு முற்றி போகவே அந்த கும்பல் சதீஷை கத்தியால் குத்தி தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த சதீஷ் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அவருடன் வந்த ஆகாஷ் சதீஷை காப்பாற்றும் போது அவரையும் கத்தியால் குத்திவிட்டு கும்பல் தப்பி சென்றுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இருவரையும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சதீஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் ஆகாஷ் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட கோட்டார் போலீசார் முதற்கட்டமாக இருவரை கைது செய்துள்ளனர். மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் கஞ்சா போதையில் நடைபெற்றதா அல்லது முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா என்ற கோணங்களில் கோட்டார் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சாலைகள் நடந்து சென்றவர்கள் மீது கத்தியால் தாக்கி ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பறவை காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருகிறது. இதனால் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளில் கால்நடை மருத்துவர் துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். போடிநாயக்கனூரில் இருந்து கேரளா செல்லும் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முதல் சோதனை சாவடியில் கால்நடை சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் கிருமிநாசினி தெளிப்பான்கள் எதுவும் இல்லாமல் பெயரளவிற்கு மட்டுமே சோதனை நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போடிநாயக்கனூரில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோதனை சாவடியில் ஆய்வு செய்யாமல் போடியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முந்தலில் சோதனை சாவடி அமைத்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக போடி மெட்டுமலை பகுதி கிராம மக்கள் மற்றும் முந்தல் கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலேயே 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருப்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான். இங்கு அலுவலகத்தை சுற்றிலும் மூலிகை நிறைந்த மரம் செடி கொடிகள் ஏராளமானவை உள்ளது. அதேபோல் தேசிய பறவை மயில், மற்ற பறவை இனங்களான குயில், தவிட்டுக்குருவி, கிளி என எண்ணற்ற பறவை இனங்கள் உள்ளது. இந்நிலையில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அலுவலக வளாகத்தில் உள்ள குடிநீர் குழாய்களில் தேங்கி கிடக்கும் தண்ணீரை பருகி உயிர் வாழ்கின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் போதுமான தண்ணீர் வசதி ஏற்படுத்தி பறவைகளின் தாகம் தீர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரள மாநிலத்தில் மீண்டும் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமரி படந்தாலுமூடு பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழக கால்நடைத்துறை சார்பில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை ஆய்வு செய்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துவா மற்றும் சிறுதலா பகுதிகளில் வளர்த்து வந்த வாத்துகள் திடீரென பறவை காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்பட்டு உயிரிழக்க துவங்கியுள்ளது. இதனால் நோய் உறுதி செய்துள்ள பகுதிகளில் உள்ள 18,000 வாத்துகளை கொல்வதற்கு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.